ஃப்ரெண்ட்ஸ், நாசி கோரி கம்பம் அப்படின்னா கருவாடு ரைஸு, சிக்கன் ரைஸ் இருக்குல்ல நம்ம ஊரில், அது மாதிரி இங்கே வந்து கருவாடு ரைஸ் போடுவாங்க. அது எப்படி நான் போடுறேன் பாருங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இடத்துல வெங்காயம் போடணும். போயிட்டு இது அடுப்பு பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியணும். அதே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கேரட்டு போட்டு, அதுக்கப்புறம் இந்த முட்டை. இது பாருங்கள், நம்ம இவ்வளோ முட்டை கலர் பார்த்தீங்களா? இது அடுப்பு லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ். இது வந்து முட்டைக்கோசு, இது வந்து சாவிக்கேன்னு ஒரு கீரை. இங்கே ஆக்சுவலி ப்ரொசீஜராக வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு நீங்கள் எடுத்து வைக்க மாதிரி அப்புறம் மாஸ்டர் அது பிஸி ஆகிட்டாரு. அதனால் வெள்ளைப்பூடு எடுத்து வைக்க, அது இல்லைன்னா வெள்ளைப்பூடு அடித்து போடணும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இது வந்து ரைஸ் எடுத்துடலாம். ரைஸை போட்டுட்டு இந்த பாருங்க கருவாடு ஃப்ரை பண்ணது இது போட்டுட்டு, இது ஏன் ஸ்டைலு, இது வந்து பிரிஞ்சா மேகி பொடி, மேகியோட உள்ளே இருக்கிற பொடி. அது லைட்டாக தூக்கி விட்டுட்டு லைட்டாக சால்ட்டு. இது வந்து மெயின், இதுதான் மெயின். அந்த நாசி கம்பத்தில் உள்ள மெயின் ஐட்டமு இந்த சம்பல் பிளச்சான். அது வந்து தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இதெல்லாம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணுவாங்க. அது நம்மளே ரெடி பண்ணுறது. தேவைப்பட்டால் லைட்டாக சிக்கன் சேர்த்து போடலாம். உள்ள அவ்வளோதான் முடிஞ்சு நாசி கம்பம். அதாவது கருவாடு ரைஸ் சூப்பராக இருக்குது. அப்புறம் இருக்குது அம்மூரை போட மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, நான் வரேன் வந்து கடை திறந்த அப்புறம் போடுவோம். கண்டிப்பாக போட்டு தரேன். மக்களை சாப்பிட்டு மேலே போடலாம்.